நாள்தோறும் வெற்றியாக வாழ்வதற்கு நல்லதொரு வழி. சரிங்களா? சில நேரங்களில் எல்லா காரியங்களும் தோற்று போயிட்டுருப்போம் பாருங்க. பண விஷயமா இருக்கட்டும், திருமண காரியங்களாக இருக்கட்டும், தோற்று போயிட்டே இருப்போம் பாருங்களேன். அதுக்கு என்ன தீர்வு? நாள்தோறும் அது ஒரு கஷ்ட காலங்களாக இருக்கும். என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வழி சொல்லுறேன் பாருங்களேன். தண்ணியில் பிரசன்னம் பாருங்க. தெய்வங்கள் என்ன சொல்லுறாங்க, உங்கள் குல தெய்வம் எப்படி இருக்கிறாங்க, உங்கள் முன்னோர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆன்மாலாம் சாந்தியாக இருக்கா, முன்னோர்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னோர்கள் அந்த மாதிரியானவங்கெல்லாம் தெய்வத்தோடு நிற்கிறாங்களா, ஆன்மா நல்ல நிலையில் இருக்கா, இது எல்லாமே தண்ணியில் பிரசன்னம் பார்க்கும்போது நேருக்கு நேராக தெரிஞ்சு போயிடும். சில பேர் இடம் மரணமாக இறந்துருப்பாங்க, அவங்களோட ஆன்மா சேராத இடத்துல நின்றுட்டுருக்கோம். அதனால நிறைய தவிப்புகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தீர்வு பண்ணலாம், என்ன மாதிரி அவங்களுக்கு பரிகாரம் பண்ணினா அவங்களுடைய ஆன்மா சாந்தமாகும், அப்போ அப்படி இருக்கும்போது குடும்பங்கள் எந்த மாதிரி நல்ல நிலைக்கு வரும், இது எல்லாமே அறிஞ்சிக்கலாம். மயிலாடி ஊர். நான் ஷியாமலா தேவி. ஜாதகம் பார்ப்பேன், பிரசன்னம் பார்ப்பேன், தெய்வம் தந்த அருள். தண்ணியில் பிரசன்னம் பார்ப்பது வாங்கோ 12 மணிக்கு முன்னாடி, காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் பிரசன்னம் பார்க்குறது. ஜாதகம் 5 மணி வரைக்கும், காலையில் 8லேருந்து 5 மணி வரைக்கும் ஜாதகம் பார்ப்போம். நேரில் என்னது ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லது. வெளியூர்களில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனில் கேட்குறாங்க, இன்ன நாள் நாங்கள் வருவோன்னு சொல்லுறாங்க. கோயம்புத்தூர், சென்னை, தூத்துக்குடி, திருச்சி, பங்காள் அப்படிங்கிற இடங்கள்ல இருந்து கூட தமிழர்கள் வாழுறாங்க போல். அங்கேருந்தெல்லாம் வந்தாங்க பாருங்க. மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நல்லா வாழுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்குது. நல்லது.